அலங்கார பந்தலிலே அலங்கார ஏய் உயிரோட தான் இருக்கேன், இன்னும் போகல. 2026 we wish you happy new year. நம்ம நாங்கடி நீ வரும். நீ எல்லாம் எதுக்குடா வந்தடி? இன்னதான் கேக்குறேன், 2026 எதுக்குடா நீ வந்த? வந்திய உன்னை நியூ இயர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணாம ஏதாச்சும் நல்லது பண்ணியா? உன்னோட அந்த 2025 நல்லா இருந்துச்சியா? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? டேய் யார சொல்ற? உன்னதான் குடி சொல்றேன். ஏதாச்சும் நல்லது நடந்திருக்கா? ஜனவரி வந்து நீ வந்து 2 வாரம் ஆயிடுச்சு, ஏதாச்சும் நீ நல்லது பண்ணியா? என் லைஃப்ல பார்த்தா சில ப்ராப்ளம்ஸ் வருது. சரி லைஃப்ல தான் அப்படி இருக்கேன், சரி யூடியூப்ல ஏதாச்சும் வரும்னு பார்த்தா அதெல்லாம் எவனும் ஸ்ட்ரைக் கொடுக்குறான். அதுவும் 3 மாசம் 4 மாசம் பழைய வீடியோக்கெல்லாம் இப்போ ஸ்ட்ரைக் கொடுக்குறான். பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். சரி இந்த கர்மத்தை மறக்கிறதுக்காக ஏதாச்சும் மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக சினிமா ஏதாச்சும் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வர வேண்டியது, அதுவும் சென்சார் இஷ்யூனால போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. சரி டிவிலேயாச்சும் ஏதாச்சும் நல்லது பார்க்கலாம் கூட, அதுலயும் கானா வினோத் பிக் பாஸ்ல பணப்பெட்டி எடுத்துட்டு அவர் வேற போயிட்டாரு. இந்த மாதிரி ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இதே மாதிரி தான் ஃபீல் ஆகுதா? இந்த வருஷம் உங்களுக்காச்சும் நல்லதா போகுதா? எனக்கு தெரிஞ்சும் உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகும்னு சொல்லி நான் நம்புறேன். பொதுவா சொன்னேன், நல்லா பொதுவா சொன்ன. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வருஷமே கொஞ்சம் ஒரு கண்டமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி தேவைப்படுது. எல்லாரும் இப்போ டிப்ரெஸ்டாக இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷனும் தேவைப்படும். ஸோ நான் ஐ எம் ஏ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஃபார் யூ காய்ஸ். நான் உங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ண போகிறேன். நான் டிப்ரெஸ்டாக இருக்கும்போது எனக்கு சில வீடியோஸ் கை கொடுத்துச்சு, என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிச்சு. ஸோ அந்த மோட்டிவேஷன், அந்த ஒரு குட் வைப் பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். சில ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதைகளை நீங்கள் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆவீங்க, உங்களுக்கும் பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு இந்த இயரை கடத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு 10 நிமிஷத்துக்காக இந்த வீடியோ பாருங்கள். டிப்ரெஷன்லாம் இப்படி பறந்து போயிடும். சரி கதைகள் சொல்லட்டா? இந்த வீடியோவில் நான் வந்து கதை சொல்கிற தாத்தாவை மாற போகிறேன். மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு அனில் ஸ்டாக்கீஸ். கதை கேட்கலாமா? முதல் கதை எதை பற்றினா, ஓவர் கான்ஃபிடென்ட் பற்றி. கதை என்னன்னா, ஒரு பையன் வந்து ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கரண்ட் கம்பை பார்க்குறான். கரண்ட் கம்பால பார்த்தா ஒரு வயர் கட் ஆயிருக்கு. இவன் என்ன யோசிக்கிறான், இவனுக்கு அறிவு இருந்தா என்ன பண்ணிருக்கணும், ஒரு எலக்ட்ரிஷியனை ஃபோன் பண்ணி இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து யாருக்கு கால் பண்ணி இப்படி எங்கள் ஏரியாவில் கரண்ட் இது ஆகிருக்கு, வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மரமண்ட பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஏன் நம்மளால முடியாதா, நாமளும் போயிட்டு வயிறு சேர்த்து வைக்கலாமே, ஏன் நம்மளால முடியாதா, என்னால் முடியும், என்னால் எது வேணா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட்ல என்ன பண்ணியிருக்கான், போய் வயிறை சேர்த்து வச்சிருக்கான். சேர்த்து வச்சாரு, என்ன ஆச்சுன்னா செத்தே போயிட்டான். யமதகராஜா வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்துச்சுண்ணா, லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா, இப்பெல்லாம் சொல்லாதுண்ணா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நீ கான்ஃபிடென்டா இருக்கலாம், ஒரு விஷயத்து மேல நீ கான்ஃபிடென்டா இருக்கலாம், ஆனா அதே கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட்டா மாறாம பார்த்துக்கணும். ஸோ பசங்களா, நீங்க ஒரு விஷயத்து மேல கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு லிமிட்டா வச்சுக்கோங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்டா மாறாம பார்த்துக்கோங்க. இது இந்த தாத்தா சொல்ற அட்வைஸ். புரியுது, புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. சரி 2வது கதை பார்க்கலாமா பசங்களா? இந்த கதை கொஞ்சம் உங்களுக்கு சென்டிமெண்டா ஃபீல் ஆகும். ஸோ ஏதாச்சும் கர்ச்சீஃபோ இல்லை டிஷ்யூ பேப்பரா இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க, கன்ஃபார்மா கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். சரி கதை என்ன சொல்றேன் பசங்களா, கேளுங்க. ஸோ கதை என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பாப்பா வந்து ஒரு கரண்ட் கம்பால பார்த்து மேலே பார்த்து அழுந்துட்டு இருக்கு. சரி ஒருத்தர் வரான், ஆப்பிரிக்காக்காரன். அவன் என்ன எதுக்குறா இந்த பொண்ணு அழுதுன்னு போய் பார்த்தா, அந்த கரண்ட் கம்பால மேலே டாப்ல அந்த குழந்தையோட பலூன் வந்து மாட்டிட்டு இருக்கு. சரி அந்த குழந்தை அழுதே, சரி நம்ம அவனால பார்க்க முடியல,
சரி சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி நான் அந்த குழந்தைக்கு பலூன் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கரண்ட் கம்பால ஏறி கரண்ட் கம்பாவா இல்லை லைட் கம்பா அது மேலே ஏறி அந்த குழந்தைக்கு பலூன் எடுத்து தரான். எடுத்து தரும்போதுன்னு பார்த்தா அந்த குழந்தையோட அம்மா வந்து சீ இவன் ஒரு திருடன், இவன் வந்து உனக்கு கிட்னாப் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய கூட்டு போயிடுது. இவன் சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகி என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன நல்லது பண்ண தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ரூம் போறான். ரூம் போய் பார்த்தா இந்த இன்சிடென்ட் அவனுக்கு ஃபர்ஸ்ட் தடவை நடக்கல, ஏகப்பட்ட தடவை நடந்திருக்கு. அவன் அப்படியே ஃபீல் ஆகி பெட்ல படுத்து தூங்குறான். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஃபீல் பண்ணாதீங்க, ஒரு டூத் பேஸ்ட் ஆடு. பசங்களா டென்ஷன் ஆகாதீங்க. நானும் இந்த கதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நீங்க இப்போ முறைக்கிற பார்த்து அப்படித்தான் நானும் இந்த வீடியோ பார்க்கும்போது நானும் முறைச்சேன். ஸோ ஆனாலும் இந்த ஒரு கதை மூலமா நீங்க ஒண்ணு கத்துக்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் எதை பார்த்தையும் நம்பாதீங்க. உங்களே தான் சொல்றேன். இது ஒரு கதைன்னு சொல்லி நீங்க ஆர்வம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள வாங்க. அதுக்கு நீ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இவன் 3வது கதையெல்லாம் கரெக்டா வரும். எனக்கு என்ன சொல்றது தெரியல. சரி 3வது கதை போலாம் பசங்களா. ஒரு ஊர்ல ஒரு கழுதை வந்து ஒரு கிணறுக்குள்ள விழுந்துடுது. அந்த கிணறு வந்து தண்ணி இல்லாம தான் இருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கழுதையை காப்பாத்தலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா எது பண்ணாலும் காப்பாற்ற முடியல. அதுக்கு அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, எப்படியோ இந்த கழுதை சாகதான் போகுது, சரி இப்போ மண்ணு போட்டு மூடிடலாம, எதுக்கு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கழுதை மேலே மண்ணு போடுறாங்க. அந்த கழுதை என்ன பண்ணுது, அந்த கழுதை உஷாரான கழுதை என்ன ஆகுது, அவங்க மண்ணு போட அவன் கால் கொஞ்சம் மேலே தூக்கி மண்ணு மேலே வச்சு அந்த கிணறுல இருந்து வெளியே வந்துடுது. ஸோ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம மேல நிறைய பேர் நம்மள மேல விமர்சனம் பண்ணலாம், நம்மளை பார்த்து சிரிக்கலாம், நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணலாம். அதெல்லாம் நீங்க நினைச்சு உங்களை நீங்க புட் டவுன் பண்ணிக்க கூடாது. நீங்க அதை உங்க கால் கீழே வச்சு அது ஒரு லேடர் மாதிரி யூஸ் பண்ணி நீங்க மேல சக்சஸ்க்கு வரணும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, someone talking about bad then just ignore it. எதுவும் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணிட்டு உங்க பாட்டுக்கு உங்க வேலை பார்த்துட்டே போங்க பசங்களா. சக்சஸ் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உனக்கு சேர்த்து தானே பேசுறேன். நீ கார்ல போவானா, அம்மா நீ மாதிரி பெரிய ஆளா வேணா, ஏன் இந்த இந்தியாவே உன் பேரை சொல்லி கொடி கட்டி பார்க்க வேணா பார்க்கணும். 4வது கதை எதை பத்தினா, கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனை எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லி இந்த ஒரு கதை உங்களுக்கு சொல்லும். ஒரு ரோட்ல 2 பக்கமும் ஒரு நிலம் இருக்கு. ஒரு நிலத்துல வந்து அங்க இருக்கிற செடிகளுக்கு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு. இதே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அங்க தண்ணி ஊத்துறதுக்கு கூட யாவனும் இல்லை. ஸோ அங்க இருக்கிற செடிகள்லாம் தண்ணி இல்லாம அப்படியே காஞ்சி செத்து போயிடுது. ஸோ அப்போ ஒரே ஒரு செடி மட்டும் இருந்தது. அது ஃபீல் பண்ணுது, எப்படியாச்சும் நம்ம இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போயிட்டா நம்ம உயிர் பொழிச்சிடலான்னு சொல்லி என்ன பண்ணுது, அவன் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேர் பிடுங்கிட்டு ரோட்ல தாண்டி வருது. ரோட்ல தாண்டி வரும்போது ரோடு சூடா இருக்கிறதுனால அதோட வேர்வெல்லாம் அப்படியே ஹீட்டுக்கு அதை தாங்க முடியல. அப்படியே சரி கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் போயிடலான்னு சொல்லி அந்த செடி போற பார்த்தா கிட்ட போய் அந்த செடியை செத்து போயிடுது. செத்து போனாலும் அதோட சில பீன்ஸ் வந்து அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு அதுல மேல விழுந்ததுனால கொஞ்ச நாள் கழிச்சு அங்க வந்து இதே செடி வந்து அங்க வளர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இந்த வீடியோ நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் இது பண்ணலாமா வேணாமா, ஆனா பண்ணணும்னு ஆசை இருக்கும். உங்களுக்கு ஆசை இருந்தால் அதை பண்ணுங்க. ஆசையை மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு பண்ணணும்னு இருக்கு ஆனா என்னால பண்ண முடியல அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தா அது பண்ணிடுங்க. லைஃப் இஸ் ஒன்ஸ் டைம். ஸோ டூ இட். எதுக்கு வாழ்றது ஒரு வாழ்க்கை தானே, வாழ்ந்துட்டு போலாமே. கிரேட் குரு. எஸ், இது என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம் முக்கியம். நல்ல வேலைக்கு இருட்டான் தன்னோட வாழ்க்கையில டார்ச் அடிச்சீங்க. தேங்க்ஸ் குரு. ஒரு கரடியும் ஒரு ஆள் வந்து இந்த பனி இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வாத்துங்களை பார்க்குறாங்க. அந்த வாத்து வந்து குளிருக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கரடி போயிட்டு, இந்த கரடிக்கு ஒரு ஐடியா வருது, சரி நம்ம போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி அவனும் அவனோட ஓனரும் போயிட்டு அந்த கரடிக்கு ஷால் கொடுக்குறாங்க. ஷால் கொடுத்தோன்னா அந்த வாத்து அப்படியே குஷி ஆகிடுது. ஆஹா, நம்மளுக்கு
ஹெல்ப் பண்ணுறாங்களேன்னு சொல்லி. அப்புறம் அந்த வாத்தை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நெருப்புக்கு முன்னாடி வச்சு அவனுக்கு அவனோட ஃபீவரெல்லாம் குறைய வைக்கிறாங்க. சரி நம்மளுக்கு இவ்வளோ பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வாத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கரடி என்ன பண்ணுதுன்னா அந்த பத்திட்டு இருந்த மரக்கட்டை எடுத்து அது மேலே போட்டு எரிய வச்சு சிக்கனை போட்டு சாப்பிட்டுறாங்க 2 ஓனரும் அந்த கரடியும். ஸோ இந்த என்னடா இது, என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? நம்ம லைஃப்பில் சில பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஐயோ இவங்க நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களே, இவங்க நல்லவங்க போல அப்படின்னு சொல்லி அவங்கள பிளைண்டாக நம்புறது கூடாது. அவங்க சில டைம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு சில டைம் நம்மளுக்கு துரோகமும் பண்ணிவிடுவாங்க. சொல்ல முடியாது, எல்லாரும் அப்படியான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கேட்டகிரியிலும் சில பேர் இருக்காங்க பசங்களா. ஸோ யாரும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க நல்லவங்களும் இல்லை, யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அவங்க கெட்டவங்களும் இல்லை. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒருத்தர் இருக்கான், அவன் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான். எப்போ அவன் கை பேக்கெட்குள்ளேயே இருக்கும், யாருக்கும் கை கொடுக்க மாட்டான், யாருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அப்படிப்பட்டவர்கிட்ட ஒரு நாள் என்ன ஆகுதான், ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கான். அப்போ பக்கத்தில் ஒரு பாட்டி அவன் கூட நிற்குது. அந்த பாட்டிக்கு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு பயம்னால அவன் கையை பிடிச்சிக்குது. இவனும் சரி அப்போ கூட இவன் எனக்கு ஈகோ இருக்குது, கையில் பேக்கெட்லேருந்து கை எடுக்கல. சரி அந்த பாட்டி இங்கே தானே பிடிக்குதுன்னு சொல்லி ரோடு கிராஸ் பண்ணிட்டு வரான். ரோட் கிராஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு கார் மட்டும் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஸ்பீடாக வருது. அந்த பாட்டியை இடிக்கிறதுக்காக வரும்போது அவன் டக்குன்னு கை எடுத்து அந்த காரை ஸ்டாப்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அப்போ அந்த பாட்டி அந்த காரும் நின்றுது. அந்த பாட்டி தேங்க்ஸ்பான்னு சொல்லி அந்த ஆளோட கள்ளத்தை இப்படி பண்ணுறாங்க. அப்போ இவனுக்கு கொஞ்சம் மனசு நல்லா இருக்கு, இந்த ஃபீலிங் ஹெல்ப் பண்ணால் இப்படி நல்லா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறது நார்மல் லைஃப் மாதிரி எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதே போல் இவனை போலவே இன்னொருத்தனை பார்க்குறான். அவனும் இப்படி தான் எப்போ பேக்கெட்டில் கை வச்சுன்னு இருக்கான். ஸோ இவனுக்கும் நம்ம ஃபீல் பண்ணுறத அவனையும் ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லி இவன் பிளைண்டாக போயிட்டு கண்ணாடி போட்டு அவன் பக்கத்தில் போய் நிற்கிறான். ஸோ இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சின்னசோ பெருசோ உங்களால் முடிஞ்சதை ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டால் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளேயே உள்ள ஒன்று ஃபீல் ஆகும். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபீலிங் இன் த வேர்ல்டு. மற்றவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை. மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான். மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இதோட இந்த வீடியோ கண்டென்ட் முடிவுக்கு வருது. ஸோ இந்த கதைகள் எல்லாம் உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நானும் எடுத்துக்கிறேன். நாம் இந்த வருஷத்தை எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கீவ் அப் பண்ணாமல் இந்த வருஷத்தை நம்ம சக்ஸஸாக கடத்தணும். அடுத்த ஒரு புது கண்டென்ட் வீடியோவில் சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please do channel my Sakrapara. Sakrapara. Sukrpa. Sikrpais.